தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு சந்திரசேகரன் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் வணக்கம் சார். சார். சொல்லுங்க சார். சார், இந்த காவிரி பிரச்சனை தொடர்பாக திமுக சார்பில் தஞ்சாவூரில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை சமூக வலைத்தளங்களை வந்து அதிகமாக பகிரப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் அதற்கு காரணமாக அவரை வந்து இன்னைக்கு கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த கைதுக்கான முகாந்திரம் என்ன? இது கிட்டத்தட்ட 9 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இதனுடைய போக்கு எப்படி இருக்கு சார்? சார், இப்போ நாம் பேசும்போது உயர்நீதிமன்றத்தில மதியம் அந்த வழக்கை எடுத்துட்டாங்க. காலையில் அவசர வழக்காக அவசர எடுத்து வழக்காக எடுத்து, ஏன்னா நாளை சட்டமன்றம் கூடப்போகுது. இவர் எதிர்க்கட்சி தலைவர். அதனால எங்களுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக அவர் சட்டமன்றத்தில் பணியாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து தான் அவர்கள் வந்து முன்ஜாமீன் மனு கேட்டிருந்தாங்க. அது வரைக்கும் அப்போ அதுக்கு முன்னாடியே அவரை விசா விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் மதியம் வந்து விசாரணை வரும்போது தமிழ்நாட்டின் அரசு தரப்பு அதிலான வழக்கறிஞர், நாங்கள் வந்து அவரை ரிமாண்ட் செய்ய போகிறதில்ல, விசாரணைக்கு தான் அழைச்சிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கைது இல்லை. கைது இல்லை, நாங்கள் விசாரணைக்கு அழைச்சிட்டோம். உடனே அவர் நீதிபதி இவங்க உடனே ஆட்சேபனை தெரிவித்தோம். கைதுன்னு விசாரணை என்ற பெயர்கள் நிறைய நாள் டீடைன் பண்ணக்கூடாது, இல்லைங்க இந்த விசாரித்து இன்றைக்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிட்டாங்க. ஆனால் போட்ட செக்ஷன்லாம் வந்து நான் பெயிலபிள் செக்ஷன் தான். ஆனால் அவங்க வந்து எங்களோட நோக்கம் வந்து விசாரணைக்கு தான் சார். நான் வந்து அந்த இதை வந்து ஏறுவாரியாக பார்க்கணும். எனக்கு அதில் வந்து அரசியல் செய்வதற்கோ இல்லை இதை ஒரு விமர்சனம் செய்வதற்கோ எனக்கு விருப்பம் இல்லை. அவர் எதிர்கட்சி தலைவர். ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று அங்கே கொடுக்குறாரு. அதை நம்ம திரும்பி ரிப்பீட் பண்ணி அதை திரும்பவும் அங்கே கொச்சப்படுத்த வேணும். ஆனால் அந்த எக்ஸ்ப்ரெஷனாக அவர் சொல்லலாமா? முதல்ல அவர் வந்து எதிர்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதல்வர். அவர் வந்து அந்த மாதிரி வார்த்தையை அதாவது ஒரு க்ரௌடு இருக்குது, க்ரௌடு வந்து அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அவர் ஏற்கனவே நிறையா அது மாதிரி பண்ணியிருக்காருங்கிற விஷயத்த எடப்பாடி பழனிசாமி கூட அவரோட இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வார்த்தை பிரயோகத்தில் கவனமாக இல்லை, இதை மாதிரி தான் செய்கிறாருங்கிறத வந்து அவரும் பதிவு பண்ணுறாரு. ஆனால் அதை கைது வேணாம், நீங்கள் வந்து நாளைக்கு சட்டமன்றம் கூடும்போது இதை நீங்கள் கைது பண்ண வேணாங்கிற மாதிரி தான் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாரு. தவிர அவர் பேசிய முறை எல்லாவித அரசியல் கட்சி தலைவர் எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க. அதை மாதிரி பேசக்கூடாது. முக்கியமாக மற்ற பெண் அரசியல்வாதி எல்லாருமே வந்து இதை ஒரு பெண்ணினத்தை இழிவுபடுத்த மாதிரி இருக்குது. உமன் கமிஷன் வரைக்கும் போது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ இருக்கிற அரசில் மற்ற விஷயம்லாம் எப்படி இருக்கட்டும், அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர், முதல்வர் என்ற நிலைப்பாட்டை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதை ஒரு வழக்கறிஞராக அரசு தரப்பில் அடுத்த நடவடிக்கை, இப்போ இது கைது, இது ஒரு பரபரப்பு, எல்லாமே செய்தித்தாள்களில் ஒரு நாள் செய்தியாக போயிடுச்சு. நான் சொல்கிறது என்னென்னா, இதுக்கு லாஜிக்கல் கன்க்ளூஷன் கொடுக்குற மாதிரி இப்போ அதுக்கு வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிற மாதிரி எஃப்ஐஆர் போட்டாங்க. 9 பிரிவின் கீழே. அது என்னென்ன பிரிவுகள் சார்? டக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. ஆனால் வந்து விமன் ஹாரஸ்மெண்ட்டில் வந்து இருக்கிற செக்ஷன் எல்லாமே அதில் இன்க்ளூட் பண்ணி போட்டாங்க. அதில் எல்லாமே நான் பெயிலபிள் தான். அதனால் நிச்சயமாக, ஏன்னா அவரை ரிமாண்ட் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அதை வந்து இன்னைக்கு விசாரணைக்குனா கூட்டு போகலாம். ஆனால் பின்னால் ஒரு நாள் வந்து அவரை மீண்டும் இல்லை சார், இனிமேல் வந்து உயர் நீதிமன்றம் சொல்லி நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போல விசாரணைக்கு தான் போகிறேன்னு சொன்னால் விசாரணைக்கு ஒத்துழைக்க சொல்லியிருக்காரு. விசாரணைக்கு ஒத்துழைக்காத பட்சத்தில் அவங்க வந்து திரும்ப கைது நடவடிக்கை செய்வதற்கு. ஆனால் இனிமேல் அதெல்லாம் சார், எனக்கு வந்து கைது வந்து ஒரு த்ரெட்டன் மாதிரி தான். அதாவது இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அவருக்கே வந்து கைது நடவடிக்கை வரும்போது மற்ற தலைவர்கள்லாம், 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தரந்தாழ்ந்த மலிவான ஒரு விமர்சனத்தையோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ பண்ணுவதற்கு யோசிப்பாங்க. ஸோ இது ஒரு டெட்டரிங் எஃபெக்டாக இருக்குங்கிறது தான் அரசாங்கத்தோட நோக்கமாக இருக்கலாம். அது கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யணும் சார்? இது அவர் வந்து அந்த பொதுவெளியில் வந்துடுச்சு, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி அதோட எலக்ட்ரானிக் டவுன்லோட் பண்ணும்போது எந்த இதுலேருந்து டவுன்லோட் பண்ண, ஒரு செல்ஃபோன்லேருந்து டவுன்லோட் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது இதுலேருந்து டவுன்லோட் பண்ணாலும் 65B இன்னும் சொல்லிட்டு முன்னாடி இருந்த பிரிவு இப்போ வந்து பிஎன்எஸ்எஸில் அதுக்கு ஈக்குவலண்ட்டான பிரிவு இருக்குது. அதில் ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க, எந்த இதுலேருந்து டவுன்லோட் ஆச்சுன்னு.
அது என்ன ஆண்ட்ராய்டு ஃபோனு, ம். என்ன மேக்கு, ம். எல்லாத்தையும் போட்டு அந்த யார் டவுன்லோட் பண்ணாலும் அவர் கொடுக்கணும். அதை தவிர ஃபொரன்சிக்கில் சைபர் இதில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ம். அன்எடிட்டடாக இருக்குது, ரா ஃபுட்டேஜாக இருக்கு. ரா ஃபுட்டேஜாக இருக்குங்கிறத அவங்க சர்டிஃபிகேட் பண்ணணும். ம். இது தவிர அவர் வாய்ஸ் செக், வாய்ஸ் அவர்கிட்டருந்து ஒரு சாம்பிள் வாங்கணும். ம். இந்த வாய்ஸும் அந்த வாய்ஸும் சாம்பிள் சரியாக இருக்கணும் சார். இதை தவிர அவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒன்றும் ஸ்கோப் இல்லை. ஏற்கனவே அவர் கைது பண்ணும்போதே அவர் வந்து வெளியில் போகும்போதே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லிட்டாரு, ஒட்டி பண்ணிட்டாங்க ம். அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஏன்னா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேறு, பேசுனது வேற, பேசுனது திருச்சி. இப்போ அவரை வந்து அதை வந்து இப்போ டிஃபென்ஸ் இன்றைக்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ம். ஸோ இதை டிஃபென்ஸ் எடுக்கிறதுனால நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ யார் காவல்துறையில் பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த தஞ்சாவூர் போலீஸ் சைபர் கிரைம் உதவியோட டவுன்லோட் பண்ணி 65B கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அது ஒரு அடுத்த கட்ட நிலவாக அது குற்ற வழக்கு பதிவு பண்ணி ம். உடனடியாக விசாரணை. இதில் என்ன பெரிய விசாரணை பண்ண வேண்டியிருக்கு? ம். எல்லாமே எவிடன்ஸ் இருக்குது. ம். இதை தவிர இது வந்து புண்பட்டுதா அப்படிங்கிறத மகளிர் அணியில் சார்பாக கொடுத்துருக்காங்க. ம். அவங்கள்ட்ட 161 ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். ம். இது எந்த அளவுக்கு அவர் வந்து இதை புண்படுத்தியிருக்கிறார். புண்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை அது வந்து அவங்க குறுக்கு விசாரணை பண்ணலாம். ம். அது பண்ணவே இல்லை, இது வந்து புண்படும்படியான வார்த்தையிலே இல்லை, அது அப்புறம் நீதிமன்றம் தான் முடிவு பண்ணுமே தவிர அவருக்கு உதயநிதி தரப்பில் அவங்க வந்து குறுக்கு விசாரணை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஒரு லிமிட்டோட தான் பண்ண முடியும். இதை வந்து முறை தவறியோ இல்லை அது பெண் இனத்தை செய்யலையோ இல்லையோங்கிறத பற்றிலாம் அவங்க வந்து குறுக்கு விசாரணையில் ரொம்ப பண்ண முடியாது. ஆக மொத்தம் இதோட கருத்து வந்து பதிவாயிடும். இதை ஒரு டெஸ்ட்டு கேஸாக எடுத்துக்கிட்டு சார், இது ஒரு பரபரப்பான ஒரு செய்திக்காக வந்து அரசாங்கம் பண்ணாமல் இது மாதிரி இல்லை, இதே மாதிரி 2-3 வழக்கு இருக்குது. இந்த 2 இப்போ அந்த திருச்சி சூர்யா ஆமாம், திருச்சி சூர்யாவும் அந்த ஒரு முக்தார் அவரும் அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி அதுலேயே நீங்கள் குண்டாஸ் ஆக்ட்லாம் போடுறத விட நான் கேட்குறது என்னென்னா, அதை நான் வந்து ஒரு பெண்ணினத்தை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே அவங்க வரதுக்கு கூச்சப்படுவாங்க சார். யாருமே வந்து எவ்வளோ பேரால் வந்து அந்த நேரடியாக பண்ண முடியும். அதனால அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த வழக்கை திருப்பி அந்த வழக்கை வந்து அதுலேயும் வந்து என்ன எந்த யூடியூப்பில் இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணணும், அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். இதை வந்து பண்ணது இவங்க தானான்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்கன்னா, சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா, ட்ரையலுக்கு கொண்டு வந்தால் இதில் விசாரிக்க வேண்டிய விஷயமே ஒரு 2 நாள் 3 நாளில் விசாரணையும் முடிஞ்சிடும். தண்டனை வாங்கி கொடுக்கட்டும். 2-3 வழக்குகளில் உண்மையிலே அந்த உதயநிதி ஸ்டாலின் நான் வந்து வழக்கு பதிஞ்சு அவர் மேலே சார், அதுக்கப்புறம் நீதிபதி இது வந்து குற்றம் செய்யப்பட்ட வழக்கில் இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லி அவரை வந்து நிரபராதின்னு முடிவு பண்ணிட்டோம். விடுவிக்கிறதோ இல்லை அடுத்த கட்ட எல்லாரும் தண்டனையே கொடுக்கட்டும். கொடுத்தாருன்னா இந்த மாதிரி செய்கிறவங்க வந்து இனிமேல் நிறுத்துவாங்க கண்டிப்பாக. இது வந்து முனைப்போட இந்த அரசு துறை. அதனால நான் ஒரு இன்டென்சிவாக ஒருத்தரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதா ஒரு 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 பெண்ணையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நபரையோ டிஸ்டர்ப் பெண் இனத்தையோ ஆமாம் அவங்க வந்து இது மாதிரி பண்ணுறத வந்து குறைச்சிப்பாங்க. ஏன்னா இது யாரும் வந்து இது லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வந்து யாருமே எடுத்துகிட்டு போகிறதில்ல சார். அது வந்து காவல்துறையில் வந்து இன்சென்சிட்டிவாக இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இந்த உங்கள் தமிழிலை சேனல் மூலமாக நான் வந்து எதிர்பார்ப்பது என்னன்னால், இந்த உதயநிதி ஸ்டாலின் வழக்கில் முன்னுதாரணமாக எடுத்துட்டு அவருக்கு ஏன்னா அவர் மாதிரி இருக்கிற பவர்ஃபுல் பர்சனாலிட்டிக்கு எடுத்தாப்புலையே சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி அந்த வழக்கை வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்காக வந்து விசாரணையை நடத்தினாலும் வச்சுங்க, இந்த மாதிரியான ஒரு பேச நினைக்கிறவங்க கூட தயங்குவாங்க. ஓகே, இந்த கைதை விட நான் சொல்லுவது என்னன்னா, அவர் பேர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை விசாரித்து மகளிர், ஏன்னா அதை விசாரிக்க போகிறது வந்து அடிஷனல் மகிழா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் விசாரிப்பாங்க. அடிஷனல் மகிழான்னு இருக்குது. அந்த அடிஷனல் மகிழா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விசாரித்தாங்கன்னு வச்சுங்க, உடனடியாக தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா தீர்ப்பு வந்து ஆனால் அவருக்கு வாய்ப்பளிக்கப்படும். எந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபராக இருந்தாலும் அரசியல் சாசனப்படி அவர்களுக்கு வந்து அதை எதிர்ப்பதற்கு அவங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணை செய்யட்டும். இந்த செஞ்சு இந்த இது வழக்கில் என்ன டிஃபென்ஸ் இருக்குங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஏன்னா வாய்ஸ் ரெக்கார்டு அதே பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி இவர் தான் பேசினார் வந்ததுன்னா நீதிபதி முடிவெடுக்க போகிறார். அது அவதூறான பேச்சா, அதுக்கு உண்மையிலேயே இந்த 9 செக்ஷன் கடி தண்டனை கொடுக்கலாமா இல்லை வேறு ஏதாவது செக்ஷனில் வந்து தண்டனை கொடுக்கப்படுமாங்கிறத அவர் முடிவு பண்ணி லாஜிக்கல் கன்க்ளூஷன் வரட்டும். இதுதான் சார் நான் உங்கள் தமிழிலை சேனல் சார். அதான் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு
விஷயத்தை பேசும்போது அதை வந்து ப்ரொலாங் பண்ணி இழுத்துட்டு போகாமல் ஒரு லாஜிக்கலாக அதை என்கொயரி பண்ணி உடனடியாக தீர்வு கொடுத்தால் இனிமே பிற்காலத்தில் வரக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் குறைக்கப்படும். குறைக்கப்படும், சுத்தமாக தவிர்த்துருவாங்க. ஓகே, ஓகே. அதான் சார். தேங்க்யூ நன்றி சார். சார். தேங்க்யூ. வணக்கம் சார்.